பிள்ளைய கூட இந்தாங்க தே. என்ன இவ இங்கே நின்னுகிட்டு இருக்கா? அப்புறம் நான் எப்படி பிள்ளைய குளிக்க வைக்க முடியும்? என்னடி உனக்கு அடுப்பங்கல்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பிள்ளைய குளிக்க வைக்க எத்தனை பேருடி? நான் மட்டுமே போதும், நீ போ. கிளவி புரிஞ்சு போச்சு. நீ துணிய கலட்டுறதுக்கு பிளான் போட்டுட்ட, அதுக்காக நீ என்னைய துரத்தி விடுற. போக மாட்டேன் கிளவி, போகவே மாட்டேன். ஏடி அடுப்புல சுடு தண்ணி வச்சிருக்கேன், பிள்ளைய குளிப்பாட்டணும், தண்ணியை தூக்கிட்டு வா. எதுக்கு இப்ப பிள்ளைய குளிக்க வைக்கணும்? ஏய் நீ தான் நாட்ட முடிச்சவ, நாரிட்டு கிடக்கா. பிள்ளைய அப்படியாட்டி வளர்க்கணும். ஆஸ்பத்திரில இருந்து வந்து 4 நாள் ஆச்சு, பிள்ளைய குளிப்பாட்டணும். வேண்டாம் வேண்டாம், பச்சை பிள்ளைய யாராவது குளிக்க வைப்பாங்களா? பாவம் தே. லூசு, பிள்ளைய குளிக்க தண்ணி வைக்கிறேன். பாவம் அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் உடம்ப நெளிச்சு நெளிச்சு அழுதுட்டே கிடக்கா. கசகசன்னு இருக்காது இந்த வெக்கைக்கு. குளிச்சா பிள்ளைல நல்லா தூங்கும். இப்ப என்னதே, பிள்ளைய குளிக்க வைக்கணும் அப்படிதானே? நான் குளிக்க வைக்கிறேன், பெத்தவ நான் இருக்கேன்ல. ஏட்டி இப்பதான் நீ பிள்ளைய பத்தி எடுத்துட்டு வந்திருக்கா. உனக்கு நல்லா குளிக்க தெரியும் பாரு, 5-6 பிள்ளை பத்தவ மாதிரி. என்ன நீ பெரிய ஆளுன்னு எங்க அம்மா இருக்காவளா? அவங்க பிள்ளைய குளிக்க வச்சுட்டு போறாவ. என்னையெல்லாம் அந்த காலத்துல எங்க பாட்டி தான் குளிக்க வச்சாவ தெரியுமா? அந்த காலத்துல நான் பிள்ளைய பெத்திருக்கும் போது பாவம் எங்க அம்மா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடப்பாவ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கட்டில என் பாட்டுக்கு பிள்ளைய மடியில உட்கார வச்சுட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேனே. இப்ப மட்டும் ஏதோ விழுந்து விழுந்து வேலை செய்யற மாதிரிதான். மாலா வெளியில வாளி வச்சிருக்கேன், நீ நானும் சுடு தண்ணியை கொண்டு எடுத்து ஊத்து. அவ அன்னைக்கு ஊத்துற மாதிரி தெரியல. ஐயோ கடவுளே, இந்த கிழவி பிள்ளைய சும்மாவா குளிக்க வைப்பா? உடனே சட்டிய கலட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கணும்ல சொல்லுவா. ஏத்தே நீங்க பிள்ளைய குளிக்க வைங்க, நான் ஒண்ணு சொல்லல, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன என்ன கண்டிஷன்? ஏன் பேத்திய குளிக்க வைக்கிறதுக்கு நீ என்னடி கண்டிஷன் போடுறது? ஏத்தே என் பிள்ளைய நான் மானத்தோட வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் தே. நீங்க குளிக்க வைக்கும் போது இடுப்புல கட்டி இருக்க துணிய அவுக்க கூடாது, அப்படியே குளிக்க வைக்கணும். பச்சை பிள்ளைக்கு இடுப்புல இருக்க துணியை அவுத்த உடனே அவிய மானம் கப்பல்ல ஏறிடுதா? ஏத்தே இதுதான் ஏன் கண்டிஷனு. உங்களுக்கு இஷ்டம்னா பிள்ளைய நீங்க குளிக்க வைங்க, இல்லன்னா தாராளமா நான் குளிக்க வச்சுட்டு போறேன். சாவுத்த இந்த கிறுக்கியெல்லாம் என் மவன் எங்க இருந்தா கூட்டிட்டு வந்தானே தெரியலையே. இவ ஒரு கிறுக்கி, இவளுக்கு என்ன அறிவா இருக்கே? பிள்ளைய குளிக்க வைக்கும் போது அவளுக்கு தெரியாம நம்ம துணியை கலட்டி நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு போக வேண்டியதானே. என்னத்தே உங்க மொழி ஒண்ணு சரியில்லையே, ஏதோ மாஸ்டர் பிளான் போட்ட மாதிரி இருக்கு. நீ போட்ட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னம்மா அண்ணிதான் அறிவில்லாம பேசிட்டு இருக்காவனா, நீனும் அதுக்கு சரின்னு சொல்றா? ஏண்டி பேச மாட்டேன்? நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தாண்டி தெரியும், உங்களுக்கு என்ன புரிய போகுது? ஏடி சுடுதண்ணி அங்க ஆறி போயிருக்கான், குடிக்கடி பிள்ளைய குளிக்க வச்சு கொண்டு வரேன். இதே ஜட்டி அவுக்க கூடாது, என் கண்டிஷனுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே, குடு குடு. கிளவி இந்த டீலிங்க்கு நீ ஒத்துக்காம இருந்திருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். உடனே ஒத்துக்கிட்டா பாத்தியா? எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. வரேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். பிள்ளைய குடு. இந்தாங்க தே. என்ன இவ இங்கே நின்னுகிட்டு இருக்கா? அப்புறம் நான் எப்படி பிள்ளைய குளிக்க வைக்க முடியும்? என்னடி உனக்கு அடுப்பங்கல்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அடுப்பங்கரையில மாலை வேலை பார்த்துட்டு இருக்காதே, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பிள்ளைய குளிக்க வைக்க எத்தனை பேருடி? நான் மட்டுமே போதும், நீ போ. கிளவி புரிஞ்சு போச்சு. நீ துணிய கலட்டுறதுக்கு பிளான் போட்டுட்ட, அதுக்காக நீ என்னைய துரத்தி விடுற. போக மாட்டேன் கிளவி, போகவே மாட்டேன். நீ இன்னும் போகலையா? இது போறதே. கிளவி இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும்னு நல்லா இருக்கு. சரி சரி, வாட்டகாரி வரதுக்குள்ள துணியை கலட்டி குளிக்க வச்சிருவோம். கிளவி நீ எல்லாம் திருந்த மாட்டல. சாரி தே, இனி மன்னிச்சிருங்க, எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. நிறுத்துங்க, சொன்ன வாக்க காப்பாத்துறதே உங்க பரம்பரைக்கே கிடையாதா? வந்துட்டாளா? ஏடி பிள்ளைகளுக்கு துணியை கலட்டி கட்டி குளிப்பாட்டணும். தானே பார்த்தேன். அத்தை உங்க கையில பாருங்க, வெள்ளையே தெரியுது. காக்கா எச்ச போட்டுட்டு போல இருக்க. அப்படியா? இரு பாப்பா. ஆமாண்டி, என்னடி ஒரு மாதிரி பேஸ்ட் வாடை அடிக்கி. கிளவி வாயில பேஸ்ட் வச்சு துப்புனா பேஸ்ட் வாடை தானே அடிக்கும். ஏடி ஏடி பிள்ளைய பிடிடி, எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குடி. நான் குளிச்சிட்டு சேலைய மாத்தணும். அட்ரஸ் அக்கா. பிளான் சக்சஸ். கிளவி உன்னை எப்படி வர